ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனலில் விருச்சிக ராசி நேயர்களான உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. உங்களுக்கு குடும்ப அன்பர்களையும் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களையும் கரை சேர்ப்பதே பெரிய வேலையா கடமையா செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால உங்க ப்ராப்ளத்தை விட அடுத்த ஒரு ப்ராப்ளத்தை தான் அதிகமாக சுமந்தாங்கி இருக்கிறீங்க. அதில் ரொம்ப டயர்ட்ஸமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் பேக்கெட்டில் பைசா வருமா சார் அப்படின்னு ஒரு கேள்வியோட இந்த வார பலனை பார்க்க வந்திருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அஷ்டமத்திலிருந்து. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயத்தோட ஆனாலும் பணம் வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருந்த சுக்கிர பகவான் மருத்துவ செலவுகளை வைத்து கொண்டிருந்தார். அவர் சொன்ன மாதிரி அப்படி கொஞ்சம் மாறி மிதுன ராசிக்குள்ள 26ஆம் தேதி உள்ள போயிடுறாரு. இப்போ குடும்பத்தில் ஒரு அஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். எல்லார் கூடயும் இனிமையாக பேசக்கூடும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அவங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்கன்னு ஒரு முறை சொல்லி அவங்கள எல்லாரையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை 26ஆம் தேதியிலேருந்து ஏற்படுத்தி விடுவதே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடும். 9ஆம் இடமான கடகராசிக்குள்ளார சிம்மக்காரனான சூரியன் அமர்ந்து விட்டார். அப்போ சூரியன் அமர்ந்த உடனே பயம் வந்துடும். நம்ம கரெக்டாக தான் போகிறோமா, ரொம்ப இறங்கிட்டோமா, எல்லாருக்கூடையும் இவங்க நம்மளை காலை வாரிடுவாங்களா அப்படின்லாம் ஒரு எண்ணம் வரும். அதெல்லாம் ஓரம் வச்சுருங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்த போகுது. அதில் கொஞ்சம் கலகலன்னு வீடு மாறப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. புதிய வரவாக மக்கட்பேறு வருவதற்கான வாய்ப்புகளும், புதிய வரவாக திருமண நிகழ்வுகளாலே மாப்பிள்ளை பொண்ணுலாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதனாலே இந்த மாதிரி விஷயத்துக்கு மனசை மாற்றிக்கிடுங்க. தொழிலிலும் குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால தொழிலில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். செலவுகளும் கொஞ்சம் உண்டு. ஏன்னா உங்கள் செவ்வாய் என்பது 10ஆம் இடத்துல உட்கார்ந்துன்னு உங்கள் ராசியை பார்க்கிறாரு. தொழிலில் எதிர்பாராக்க சில செலவுகளையும் கொடுப்பார். அப்படிங்கிறதும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மீனராசியில் இருந்துக்கிட்டு வக்கரகதியில் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அப்படிங்கிறதும் புரிந்து கொண்டா இந்த எக்ஸ்ட்ரா செலவு ஏற்கனவே கடன் இருக்குது, இதை எப்படி தாங்கிறது அப்படின்னா அதுக்கான அழகான பரிகாரம் செவ்வாய்க்கிழமை அன்று ரிண விமோசன பிரதோஷத்து அன்று அவசியம் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்து விட்டு அவர்கிட்ட அமைதியாக பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு இந்த கடனெல்லாம் போயிடணும். நான் என்னுடைய கடனிலே ஒரு 10% நான் இன்னைக்கு அடைக்கிறேன். மலை போல் இருந்தது பனி போல் விளங்க வேண்டும் வேண்டிக்கிட்டிங்கன்னா அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பித்து விடும் இந்த கடன். இந்த காணொலியிலே கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் அவசியம் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு லக்னம் தெரிந்தால் லக்னம் தொடர்பான ராசியையும் இந்த ராசியும் கம்பைன் பண்ணால் முழு பலனாக உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்ற தெளிவை சொல்லிவிட்டேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.